SQL பொறுத்தவரைக்கும் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா 5 லாங்குவேஜ் இருக்கு. 5 லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேவா? என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா DDL, DML, TCL. எத்தனை லாங்குவேஜ் சொன்னப்போ? DDL, DML, TCL, DCL, அடுத்து DSL. ஓகேவா? DSL அப்படிங்கிறது டேட்டா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? DSL அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா DRL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. DRL அப்படிங்கிறது டேட்டா ரிட்ரைவிங் லாங்குவேஜ். DRL அப்படிங்கிறது என்னது? டேட்டா ரிட்ரைவிங் லாங்குவேஜ். DDL அப்படிங்கிறது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். DDL அப்படிங்கிறது என்னது? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேவா? அடுத்தது DML அப்படிங்கிறது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். என்னது? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா? அடுத்து TCL அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். TCL அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? அடுத்து DCL அப்படிங்கிறது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். DCLங்கிறது என்னது? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ என்னென்ன டாபிக் சொன்ன? DRL அப்படிங்கிறது என்னது? ரிட்ரைவிங் லாங்குவேஜ். ஓகேவா? DDL அப்படிங்கிறது என்னது? அடுத்து என்ன சொன்ன? DML அப்படிங்கிறது என்னது? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அடுத்து என்ன சொன்ன? TCLங்கிறது என்னது? கண்ட்ரோல் லாங்குவேஜ். அடுத்து என்ன சொன்ன? DCL அப்படிங்கிறது என்னது? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? இது வந்து SQL இருக்கிற 5 லாங்குவேஜ். இது ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா DDL பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? DDL பத்தி பார்க்க போறோம். DDL அப்படிங்கிறதுல ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு டேட்டாபேஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா டேபிள் இருந்துச்சு. ஓகேவா? ஏற்கனவே டேட்டாபேஸ்ல டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிள்ல இருந்து ஜஸ்ட் அது உள்ள டேட்டாவை எப்படி எடுத்து பார்க்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். கரெக்ட்டா? டேபிள் ஏற்கனவே இருந்துச்சு. இந்த டேபிள்ல என்ன இருந்துச்சு? டேட்டா இருந்துச்சு. அந்த டேட்டாவை ஜஸ்ட் நம்ம என்னதான் பண்ணோம்? எடுத்து தான் பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா DDL ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? நம்மளே என்ன பண்ண போறோம்? ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிளுக்கு நம்மளே காலம் நேம்ஸ் வைக்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்மளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளே ஒரு காலம் நேம் வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதே ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்கு? ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனும்னா ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ல யூசரோட ரெக்யர்மென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டேபிளோட நேமை மாத்தி கொடுங்க, இல்ல இந்த காலமோட நேமை மாத்தி கொடுங்க, இல்ல இந்த காலமோட நேமை ரீநேம் பண்ணி கொடுங்க, இல்ல இந்த காலமே எனக்கு தேவையில்லை, இல்ல எனக்கு நியூ காலம் வந்து ஆட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ரெக்யர்மென்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ரெக்யர்மென்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் என்னது? DDL. ஓகேவா? அப்ப DDL அப்படிங்கிறது எதுக்காக? ஒரு நியூ டேபிள் கிரியேட் பண்ணலாம், அந்த டேபிள்ல காலம்ஸ் ஆட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் டேபிள்ல போயிட்டு என்ன பண்ணலாம்? காலம்ஸ் ஆட் பண்ணலாம், டிராப் பண்ணலாம், அதே மாதிரி டேட்டா டைப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் யூசருக்கு ஏத்த மாதிரி அந்த டேபிள்ல மாடிஃபிகேஷன் பண்றதுக்காகவும் ஒரு நியூ டேபிள் கிரியேட் பண்றதுக்காகவும் ஒரு ஆப்ஷன் தான் என்னது? DDL. DDL என்னன்னு சொல்லுவாங்க? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த DDL என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இது முக்கியமான இன்டர்வியூ क्वेश्चन. ஓகேவா? ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு எதை சொல்லுவீங்க அப்படின்னு இன்டர்வியூல கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு எதை சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. நான் ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு எதை சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது DDL தான் என்னது? ஆட்டோ கமிட் லாங்குவேஜ். DML நான் ஆட்டோ கமிட் லாங்குவேஜ், தட் இஸ் மேனுவல் கமிட் லாங்குவேஜ். ஓகேவா? DDL என்னது? ஆட்டோ கமிட் லாங்குவேஜ். DML என்னது? மேனுவல் கமிட் லாங்குவேஜ். இதனால இது ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணிடுறேன்? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த டேபிள் கிரியேட் பண்ணோனே நான் டேட்டாபேஸ்ல போயிட்டு டூல்ல போயிட்டு
எந்த விஷயத்தை எந்த ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலுமே அது என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போய் டேட்டாபேஸ்ல என்ன ஆயிடும் சேவ் ஆயிடும். ஆனா டிஎம்எல் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஈவென்ட் பண்ணோம், ஏதாவது ஒரு ஈவென்ட் ட்ரிகர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நான் போயிட்டு என்ன கொடுக்கணும், கமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். நான் போயிட்டு என்ன கொடுக்கணும், கமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாதான் அது என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாபேஸ்ல போய் சேவ் ஆகும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா DDL ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, DML மேனுவல் கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இத நோட் பண்ணிக்கங்க. இந்த டெஃபினிஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் DDL ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட், ரீநேம், டிராப். ஓகேவா? கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட், ரீநேம், டிராப். ஓகேவா? இது அஞ்சு என்னன்னு சொல்லுவாங்கன்னா DDL functions அப்படின்னு சொல்லுவாங்க. இது அஞ்சு என்ன சொல்லுவாங்க, DDL functions அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி காலைல பைத்தான் கிளாஸ் நடந்துச்சா? வந்திருந்தீங்க ஆன்லைன்? நோட் பண்ணிட்டீங்களா? டெஃபினிஷனோட நோட் பண்ணிட்டீங்களா? சரி. சரி, எனக்கு ஜெனரலா ஒண்ணு சொல்லுங்க. நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனும்னா என்னென்ன விஷயம் தேவை? நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனும் அப்படினா என்னென்ன விஷயம் தேவை? டேட்டா. கரெக்ட் தான், டேட்டா தேவை. டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு தான். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு டேட்டா தேவையான்னு கேட்டா கிடையாது. டேட்டா இருந்தா தான் டேபிள் கிரியேட் பண்ணணும். காலம்ஸ். ஓகே ஓகே ஓகே. இந்த காலம்க்கு டேட்டா டைப், அப்புறம் டேபிள் நேம். ஓகேவா? நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படினா உங்களுக்கு ஒரு ரெக்யர்மென்ட் தராங்க. ஓகேவா? என்னன்னா எனக்கு ஒரு ரெக்யர்மென்ட் இருக்கு, அதுக்கு டேபிள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டேபிள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னோனே பண்ணிடுவீங்களா? உங்க மேனேஜரோ உங்க டிஎல்ஓ சொல்றாங்க டேபிள் கிரியேட், எனக்கு ஒரு ரெக்யர்மென்ட் இருக்கு, அந்த ரெக்யர்மென்ட்க்கு எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனும், பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா சொன்ன உடனே பண்ணிடுவீங்க? சம் ஐடியா இல்லையா? எனக்கு என்ன கொடுக்கணும், அவங்க சம் ஐடியா கொடுக்கணும். எனக்கு இந்த பர்பஸ்க்காக அந்த டேபிள் தேவை. ஃபார் சப்போஸ் எனக்கு என்ன பர்பஸ்க்காக தேவை, ஸ்டூடெண்டோட டீடைல் ஸ்டோர் பண்ணணுமா, இல்ல ஒரு எம்ப்ளாயோட டீடைல் ஸ்டோர் பண்ணணுமா, இல்ல ஒரு ஆட்டோமேஷன் ஜாபோட டீடைல் ஸ்டோர் பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரியான டீடைல்ஸ் அந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணணும், என்ன மாதிரியான காலம்ஸ் வைக்கணும், நீங்க என்ன மாதிரியான டேட்டாஸ் அதுல ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், என்னால அந்த டேபிளையே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், இந்த டேபிளே என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அவங்க எந்த ரெக்யர்மென்ட்க்கு அந்த டேபிளை கேக்குறாங்க, என்ன மாதிரியான டேட்டாஸ் அதுல ஸ்டோர் பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான காலம்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற டீடைல்ஸ் நமக்கு என்ன தெரியணும், கண்டிப்பா தெரியணும். அப்பதான் நம்ம அதுக்கு ரிலேட்டடான ஒரு டேபிள் நேம் வைக்க முடியும். ஓகேவா? நம்ம ஒரு ஜாப் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஜாபுக்கு உண்டான டேபிள் தான் அதுனா, அப்ப அதுக்கு ரிலேட்டடா தான் எனக்கு என்ன இருக்கணும், அந்த டேபிள் நேம் இருக்கணும். கரெக்ட்டா? அப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன டேபிள் நேம் வைக்கிறதுன்னு ஒரு ஐடியா வேணும், எத்தனை காலம் வைக்கிறதுன்னு ஒரு ஐடியா வேணும், அந்த காலம்க்கு நேம் என்ன வைக்கிறதுன்னு ஒரு ஐடியா வேணும், அந்த காலம்ல பர்టిక్యులர் காலம்ல நான் இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படிங்கிற ஐடியா வேணும். இந்த ஐடியா தான் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும். கரெக்ட்டா? புரியுதா? அப்போ எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனும்னா என்னென்ன விஷயம் தேவை? டேபிள் நேம், காலம் நேம், என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? சரி. சோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி டேபிள query பண்ணுவோம். ஓகேவா? select start from
இப்போ நான் இந்த எம்ப்ளாயி டேபிள் என்ன பண்ணிட்டேன், query பண்ணிட்டேன். ஓகேவா? இதுல இங்க ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன மாதிரியான டேட்டா டைப் ஸ்டோர் ஆயிருக்கு, என்ன மாதிரியான டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு, நம்பர். இங்க varchar. ஓகே, இங்க இப்போ இங்க என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, varchar ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த நம்பர் காலம்ல போயிட்டு நான் varchar ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எரர் அடிக்கணும். என்ன பண்ணணும், எரர் அடிக்கணும். நான் எது சேவ் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுக்கு என்ன ஆகக்கூடாது, சேவ் ஆகக்கூடாது. நான் ஏதாவது மிஸ்மேட்சான டேட்டாவை இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு இன்செர்ட் பண்ணும்போது என்ன அடிக்கணும், எரர் அடிக்கணும். அப்ப எனக்கு பர்டிகுலர் நான் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியணும், பர்டிகுலர் காலம்ல நான் என்ன மாதிரியான டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படிங்கிற ஐடியா எனக்கு வேணும். ஓகேவா? அப்போ நான் இந்த மாதிரி எரர் அடிக்கணும், இந்த மாதிரி எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நான் டேட்டாவை இன்செர்ட் பண்ணும்போது நான் கரெக்டா இன்செர்ட் பண்ணா எனக்கு இன்செர்ட் ஆகணும், நான் தப்பா இன்செர்ட் பண்ணா எனக்கு எரர் அடிக்கணும் அப்படிங்கறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். கரெக்டா? அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா டேட்டா டைப். அது என்னது, டேட்டா டைப். டேட்டா டைப் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. டேட்டா டைப் இல்லாம என்ன பண்ண முடியாது, நம்மளால டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதா? டேட்டா டைப் அப்படிங்கிறது எதுக்காகன்னு புரியுதா? டேட்டா டைப் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்குப்பா. ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு. ஒன்னு ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப், ஒன்னு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். ஒன்னு என்னது, ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப், இன்னொன்னு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். இந்த யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா PLSQ ல யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக PLSQ ல யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அதுல யூசரே ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூசர் டைப் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க. SQL பொறுத்த வரைக்கும் என்ன தேவைப்படாது அப்படின்னா யூசர் டைப் டேட்டா டைப் தேவைப்படாது. ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப், ஆரக்கிளே ப்ரீ டிஃபைன்டா டேட்டா டைப் வச்சிருக்கோம். அந்த டேட்டா டைப் மட்டும் தான் நமக்கு என்ன தேவைப்படும், SQL பொறுத்த வரைக்கும் தேவைப்படும். ஓகேவா? இப்போ என்னென்ன ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப் இருக்கு அப்படின்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. என்ன இருக்கு, நம்பர் அப்படின்னு டேட்டா டைப் இருக்கு. அது நம்பர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்பர் டேட்டா டைப்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம், இன்டிஜர் டேட்டா டைப்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. நான் ஒவ்வொரு டேட்டா டைப் கொடுத்தோனையும் அது பக்கத்துல நான் அந்த பர்டிகுலர் காலம்ல மேக்ஸிமம் எது வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்பேஸ் நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் நான் எது வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு அதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஸ்பேஸ் நான் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஆனா நம்பர் டேட்டா டைப்புக்கு எந்த விதமான ஸ்பேஸ் லிமிடேஷனும் கிடையாது. நம்பர் டேட்டா டைப்புக்கு என்ன கிடையாது, எந்த விதமான ஸ்பேஸ் லிமிடேஷனும் கிடையாது. ஓகேவா? நம்பர் டேட்டா டைப் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நான் ஒரு பர்டிகுலர் காலம்ல நம்பரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும். நான் ஒரு பர்டிகுலர் காலம்ல நம்பரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன், நம்பர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன். என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன், நம்பர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து நோட் பண்ணிக்கோங்க, varchar டேட்டா டைப். அது varcharன்னு சொல்லுவாங்க, இல்ல என்னன்னு சொல்லுவாங்க, varchar 2ன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா varchar 2ன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? varchar 2 அப்படிங்கிற டேட்டா டைப் எதுக்காக அப்படின்னா நான் ஒரு காலம்ல நம்பரையும் ஸ்டோர் பண்ணலாம், இல்ல வேரியபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணலாம், இல்ல ஸ்பெஷல் கேரக்டரும் எனக்கு ஸ்டோர் ஆகலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஒரு காலம்ல எனக்கு நம்பரையும் ஸ்டோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இது கேரக்டரையும் ஸ்டோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஸ்பெஷல் ஆன்லைன்ல இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டரையும் ஸ்டோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், varchar 2 டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். varchar 2 ஓட மேக்ஸிமம் ஸ்பேஸ் லிமிட் எவ்வளவு அப்படின்னா 4000. ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்பேஸ் லிமிட் எவ்வளவு, 4000. ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் கண்டிப்பா இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்பேஸ் லிமிட் கேட்பாங்க. ஓகேவா? பர்టిక్యులரா அந்த டேட்டா டைப்பை சொல்லி இதுக்கு மேக்ஸிமம் ஸ்பேஸ் லிமிட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? varchar 2 ஓட ஸ்பேஸ் லிமிட் என்னது, மேக்ஸிமம் ஸ்பேஸ் லிமிட் என்னது, 4000. ஓகேவா? ஆமா, 4000 பிட்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு char டேட்டா டைப். ஓகேவா?
கேர் டேட்டா டைப் எதுக்காக அப்படின்னா நியூமரிக்கையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆல்பபெட்டையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட மேக்ஸிமம் ஸ்பேஸ் எவ்வளவு அப்படின்னா 2000. அதோட மேக்ஸிமம் ஸ்பேஸ் எவ்வளவு 2000. ஓகேவா? இப்போ எனக்கு வேர் கேர் என்னதான் பண்ணுது, இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கும். கேர் என்னதான் பண்ணிக்கும், எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கும். அப்போ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் ஃபார் போத்? இது இன்டர்வியூ क्वेश्चन. ஓகேவா? கேருக்கும் வேர் கேர் 2க்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? கேருக்கும் வேர் கேர் 2க்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. which one is best அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு காலம்ல ஒரு 10 டிஜிட் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? நான் ஒரு காலம்ல என்ன ஸ்டோர் பண்ண போறேன்? 10 டிஜிட் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறேன். அப்போ நான் வேர் கேர் யூஸ் பண்ணலாமா, கேர் யூஸ் பண்ணலாமா? கேரே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளோட திங்கிங் என்ன இருக்கும், கேரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இப்போ நான் வேர் கேர் யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், நான் இப்போ ஒரு காலம்க்கு வேர் கேர்ங்கிற டேட்டா டைப் வச்சிடுறேன். ஒரு காலம் வச்சுட்டு அதுக்கு வேர் கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்துடுறேன். அதோட மேக்ஸிமம் லிமிட் நான் ஒரு 10 டிஜிட் குள்ள தான் நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறேன்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆனா நான் இன்சர்ட் பண்றப்ப நான் டேட்டாவை கொடுக்கறப்ப ஒரு 5 டிஜிட் கேரக்டர் தான் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன்? 5 டிஜிட் கேரக்டர்ஸ் தான் நான் இன்சர்ட் பண்றேன். பேலன்ஸ் நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் உள்ள இருக்கும்? 5 இருக்கும். ஓகேவா? இதே சினாரியோவை நீங்க கேர்லயே வச்சுக்கோங்க, வேர் கேர்லயே வச்சுக்கோங்க. பேலன்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு? 5 ஸ்பேஸ் இருக்கு. இதே வேர் கேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேலன்ஸ் 5 ஸ்பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணிடும். பேலன்ஸ் 5 ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்? நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணிடும். ஆனா வேர் கேர் எதுவுமே பண்ணாது. அந்த 5 ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணலனா அந்த ஸ்பேஸ் அப்படியே அலோகேட் பண்ணி தான் வச்சிருக்கும். அது எங்கேயும் மூவ் பண்ணாது, டெலீட் பண்ணாது. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா வேர் கேர் பெஸ்டா, கேர் பெஸ்டா? வேர் கேர் பெஸ்ட். ஓகேவா? அப்ப இன்டர்வியூல இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? வேர் கேர் பெஸ்ட்னு சொல்லிட்டு எதனால நீங்க வேர் கேர் பெஸ்ட் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா? புரியுதா? ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கு. நம்ம 10 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டேனா அது ஒவ்வொரு ரோக்கும் 10 ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாதனாலும் அப்படியே வச்சிருக்கோம். அப்படியே வச்சிருக்கோம். வேர் கேர் வந்து நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணும். ஓகேவா? நோட். வேர் கேர் நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணும், கேர் மூவ் பண்ணாது. ஓகேவா? புரியுதா? முடியாது. நீ டேட்டாவை வேற டெம்ப் டேபிளுக்கு மாத்திட்டு திருப்பி நீ டேட்டா டைப்பை மாத்தி அதோட ஸ்பேஸை மாத்துற மாதிரி இருக்கும், மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆமா, வேர் கேர் 2 ஒண்ணுதான். ஓகேவா? நீங்க நாளைக்கு வரும்போது என்ன பார்த்துட்டு வரணும் அப்படின்னா என் வேர் கேர்னா என்ன பார்த்துட்டு வரணும். ஓகேவா? என்ன பார்த்துட்டு வரணும்? என் வேர் கேர் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வரணும். வேர் கேர் 2க்கும் என் வேர் கேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு வரணும். ஓகேவா? check it and come back. Okay? ஓகேவா? அப்ப எத்தனை டேட்டா டைப் பார்த்திருக்கோம்? எத்தனை டேட்டா டைப் பார்த்திருக்கோம்? நம்பர் டேட்டா டைப் எதுக்காக? கேர் டேட்டா டைப் எதுக்காக? வேர் கேர் alpha numeric. What is the difference of var char and char? Var char? Okay, char? It cannot be moved. Okay. அடுத்தது date and time stamp data type note பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த date time stamp எதுக்கு அப்படின்னா நான் ஒரு காலம்ல நான் டேட்டை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனா, நான் ஒரு காலம்ல டேட்டை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனா நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம்? டேட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு காலம்ல நான் டேட்டோட சேர்த்து டைமையும் ஸ்டோர் பண்ணணும். ஒரு காலம்ல டேட்டோட சேர்த்து டைமையும் ஸ்டோர் பண்ணனும் அப்படினா என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம்? டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது லாங். லாங் அப்படிங்கிற டேட்டா டைப் என்ன பண்ணும் அப்படினா அதுவும் என்ன பண்ணும்? ஆல்பா நியூமரிக் டேட்டாவை அலோவ் பண்ணும். என்ன பண்ணும்? ஆல்பா நியூமரிக் டேட்டாவை அலோவ் பண்ணும். ஆனா அதோட ஸ்பேஸ் எவ்வளவுனா 2GB. அதோட ஸ்பேஸ் எவ்வளவு? 2GB. அந்த லாங் டேட்டா டைப்பை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு டேபிள்ல ஒரு காலம்க்கு மட்டும் தான் நான் என்ன பண்ண முடியும்? அந்த லாங் அப்படிங்கிற டேட்டா டைப் வைக்க முடியும். ஒரு காலம்ல ஒரு டேபிள்ல ஒரே ஒரு காலம்க்கு மட்டும் தான் நான் என்ன யூஸ் பண்ண முடியும்
ஓகேவா? லாங் அப்படிங்கிறது ஆல்பா நியூமரிக் டேட்டாவை அலோவ் பண்ணும். ஓகேவா? எனக்கு வேற என்ன பண்ணுமோ வேர்கேர் 2 என்ன பண்ணுமோ அதே டேட்டாஸ் தான் என்ன பண்ண போகுது லாங் அலோவ் பண்ணும்போது போகுது. ஆனா அதோட ஸ்பேஸ்ல என்ன ஆகும் எனக்கு டிஃபரெண்ட் ஆகும். ஸ்பேஸ் அதோட ஸ்பேஸ் எவ்வளவு அப்படின்னா 2 GB வரைக்கும் அது என்ன பண்ணும் டேட்டாவை அலோவ் பண்ணிக்கும். ஓகேவா? ஆனா நான் லாங் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு டேபிள்ல ஒரு காலத்துக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல ஒரு 5 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 காலம்ல 3 காலத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது லாங் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும் தான் நான் என்ன யூஸ் பண்ண முடியும் அந்த லாங் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்பேஸ் ஆமா ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்ல அப்பெல்லாம் இதுல மூவ் ஆகாது. வேர் கேர்ல மட்டும் தான் மூவ் ஆகும். லாங்ல எல்லாம் மூவ் ஆகாது. ஓகேவா? அடுத்து வந்து சி லாப். அடுத்து என்ன நோட் பண்ணிக்கங்க சி லாப் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சி லாப் அப்படிங்கிறது character large object. சி லாப் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னது character large object. ஓகேவா? character large object அப்படினா என்ன அப்படினா எனக்கு ஒரு 4 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ணனும் அப்படினா நான் என்ன பண்ணிக்கலாம் character large object அப்படிங்கற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 4 GB டேட்டாவை பர்టిక్యులர் காலம்ல நான் சேவ் பண்ணனும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா character large object டேட்டா டைப் நான் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா binary large object blob. அடுத்து என்னது binary large object. இந்த டேட்டா டைப் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படினா எனக்கு ஒரு காலம்ல வீடியோஸோ இல்ல இமேஜோ ஸ்டோர் பண்ணனும் அப்படினா ஒரு பர்టిక్యులர் காலம்ல எனக்கு வீடியோஸோ இமேஜோ ஸ்டோர் பண்ணனும் அப்படினா என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம் binary large object யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பேஸ் லிமிட் எவ்வளவு லாங் தான் ஆல்பா நியூமரிக் அப்படினு சொல்றேன். ஆல்பா நியூமரிக் பி லாங் தான் என்னது வீடியோ இமேஜ். அதோட ஸ்பேஸ் லிமிட் எவ்வளவுனா 4 GB டேட்டா வரைக்கும் நான் வீடியோ இமேஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 minute ஆமா 8 GB வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட் வேற டேட்டா டைப் டைம் ஸ்டாம்ப் வேற டேட்டா டைப். ஓகேவா? என்னப்பா ஆமா டேட் டேட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்கும். டைம் ஸ்டாம்ப் டேட் வித் டைம் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? டைமையும் டேட்டையும் சேர்த்து ஸ்டோர் பண்றது டைம் ஸ்டாம்ப். வெறும் டேட் மட்டும் ஸ்டோர் பண்றது டேட்டா டைப். டைம் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியாது டேட்டா டைப் நம்ம கிட்ட கிடையாது. டேட் மட்டும் ஸ்டோர் பண்றதுக்கு தான் டேட் டேட்டா டைப். டைமோட சேர்த்து டேட் சேவ் ஆகணும்னா டைம் ஸ்டாம்ப். ஓகேவா? சரி எது வரைக்கும் நோட் பண்ணிருக்கீங்க blob வரைக்கும். blob அப்படிங்கிறது என்னது binary large object. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா b file. இந்த b file அப்படிங்கிற டேட்டா டைப் எதுக்காக அப்படினா இப்போ ஒரு ஸ்டூடண்டோட ரெஸ்யூம் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்டூடண்டோட டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை ஒரு பாத்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பாத் நான் ஒரு 1000 ஸ்டூடண்டோட டாக்குமெண்ட்டை நான் வேற வேற பாத்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ எனக்கு அந்த பாத் மட்டும் ஸ்டோர் ஆகணும். எனக்கு அந்த டாக்குமெண்ட் ஸ்டோர் ஆக தேவையில்ல. எனக்கு அந்த ஃபைலோட பாத் மட்டும் ஸ்டோர் ஆகணும் அப்படினா b file அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி அந்த ஃபைலோட பாத்தை நான் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலோட பாத்தை நான் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். b file அப்படிங்கிற டேட்டா டைப் எதுக்காக ஒரு ஃபைலோட பாத்தை நான் சேவ் பண்ணனும் அப்படினா b file அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு லிமிட்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? b file தான் இல்ல b file தான். user defined data type. user defined data type PLSQL ல யூஸ் பண்ணுவாங்க. யூசரே ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் user defined data type. user type data type னா யூசரே கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா?
அடுத்தது XML டேட்டா டைப். XML டேட்டா டைப் எதுக்காக அப்படின்னா XML ஃபார்மட்ல ஏதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா XML ஃபார்மட்ல ஏதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா XML டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப யாராவது ஒருத்தவங்க மட்டும் சொல்லுங்க என்னென்ன டேட்டா டைப் பார்த்தோம். XML டேட்டா டைப். XML டைப்ல ஏதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். XML டைப்னா இப்ப கன்வர்ட் பண்ணுவாங்க கரெக்ட்டா. XML ஃபார்மட் நமக்கு என்ன புரியாது. அந்த மாதிரி XML ஃபார்மட்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணும்போது ஏதாவது டீகோடடா ஸ்டோர் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணிக்கலாம் XML டைப் டேட்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமா, அத வந்து கன்வர்ட் பண்ணுவாங்க. zip ஃபைலா இருந்தா அத என்ன பண்ணுவாங்க கன்வர்ட் பண்ணுவாங்க. அது கன்வர்ட் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கும். ரியல் டைம்ல டூல் இருக்கும். ஓகேவா? அது கன்வர்ட் பண்ணி ஆமா, ஃப்ரம் டேட்டாவை அது என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் XML டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, யாராவது ஒருத்தவங்க கிரீன் சொல்லுங்க என்னென்ன டேட்டா டைப் பார்த்தோம். ஓகே ஓகே ஓகே, பார்த்து சொல்லாத. அப்புறம் ஓகே ஓகே, வீலாக்னா வீடியோக்கு. ஓகே, அப்புறம் டேட் டைம் ஸ்டாம்ப், அப்புறம் பி ஃபைல் வந்து பார்த்து அப்புறம் XML டேட்டா. ஓகே, C-lab டேட்டா டைப் எதுக்காக? C-lab வந்து ஆல்டர்னேட்டிவ். ஓகே, அதோட ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் 4. ஓகே, லாங் டேட்டா டைப் எதுக்காக? அது ஆல்டர்னேட்டிவ் 2. ஓகே, அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன? அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன். ஒரு டேபிள்ல ஒரு காலம்க்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். டேட்டா டைப்ல எல்லாத்துக்குமே ஒரு 8 GB அதெல்லாம் கிடையாது. லாங்குக்கு மட்டும் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? லாங் டேட்டா டைப் யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். பாக்கி எந்த டேட்டா டைப்க்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேவா? கிளியரா? டேட்டா டைப்ல கிளியரா? ஓகே, அப்ப எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணனும்னா கண்டிப்பா என்ன தேவை? டேட்டா டைப் தேவை. ஓகேவா? நியூமரிக் மட்டும் வருது. நியூமரிக் ஒரு வேலிடேஷன் நியூமரிக் மட்டும் வந்ததுல அது என்ன டைப்? நம்பர் டேட்டா டைப். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூமரிக்குக்கும் ஸ்பேஸ் லிமிட் இருக்கு. 38 பிட்ஸ். மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கங்க. 38 பிட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் 38 பிட்ஸ். 38 பிட்ஸ் வரைக்கும் நான் லிமிட் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஒவ்வொன்னா போவோம். ஒரு டேபிளை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா? ஒரு டேபிள எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா? சொல்லி கொடுத்தது இல்லையா? ஆமா. சரி, இதை லாஸ்டா பார்க்கலாம். பேக்கப் எடுக்கிறத லாஸ்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? சரி, இப்போ ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்படி என்னன்னா இன்டர்வியூல என்னென்ன டேட்டா ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும்னு கேட்பாங்க. என்னென்ன டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும்னு கேட்பாங்க. ஓகேவா?
டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எதெல்லாம் கிரியேட் பண்ணுவோமோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதெல்லாம் கிரியேட் பண்ணுவோமோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம்னா டேபிள் கிரியேட் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க. டேபிள் கிரியேட் பண்ணுவோம், சினானிம்ஸ் கிரியேட் பண்ணுவோம், டேபிள் கிரியேட் பண்ணுவோம், சினானிம்ஸ் கிரியேட் பண்ணுவோம், சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணுவோம், இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நோட் பண்ணிட்டீங்களா? என்ன நோட் பண்ணிருக்கீங்க? இண்டெக்ஸ் வியூ கிரியேட் பண்ணுவோம், வியூ VIEW வியூ. ஓகேவா? PLSQL என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்னா எது சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ் PLSQL SQL அட்வான்ஸ்ட். ஓகேவா? ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப என்னென்ன டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் நோட் பண்ணிருக்கீங்க? views, procedure, functions. ஓகேவா? இதெல்லாம் என்னது டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்ப டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் தெரியும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா? சரி, நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ண போறேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். நான் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கிரியேட் டேபிள் டேபிள் நேம். நோட் பண்ணிக்கங்க. கிரியேட் டேபிள் டேபிள் நேம். நோட் பண்ணீங்களா? டேபிள் டேபிள் நேம் create table name open bracket column name close bracket column name பக்கத்துல என்ன வரணும் data type data type லாஸ்ட்ல முடிக்கும்போது எப்படி முடிக்கணும் semicolon. ஓகேவா? ஜெனரலா டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இது. டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? create table table name open bracket column name data type. ஓகேவா? அப்ப செகண்டா ஒரு காலம், இது காலம் நேம் 1. ஓகேவா? இது காலம் நேம் என்னது 1. ஓகேவா? அம்மா நான் இன்னொரு காலம் நேம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? காலம் நேம் 2 வரணும், data type வரணும். ஓகேவா? புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? சின்டாக்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். என்ன டேபிள் கிரியேட் பண்ண போறேன்? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? நான் என்ன சின்டாக்ஸ் என்ன? கிரியேட் டேபிள் டேபிள் நேம் என்ன வச்சிட்டேன்? ஸ்டூடெண்ட். டேபிள் நேம் என்னது? ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஓபன் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் குள்ள நான் என்ன சொல்லணும் அப்படின்னா காலம் நேம் சொல்லணும். ஓபன் பிராக்கெட்ல என்ன சொல்லணும்? காலம் நேம் சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் என்ன காலம் நேம் வைக்க போறேன்னா SID. SID அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டூடெண்டோட ஐடி. SID அப்படிங்கிறது என்னது? ஸ்டூடெண்டோட ஐடி. யாருக்குமே நான் சொல்லியே கொடுக்கல. ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரியல் டைம்ல நீங்க டேபிள் கிரியேட் பண்ண சொன்னா எப்படிமா கிரியேட் பண்ண சொல்லுவாங்க? நேமிங் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். என்ன இருக்கும்? நேமிங் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஃபார் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அதோட காலம் நேம் எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்ப ஸ்டூடெண்ட் சம்திங் இருக்கு, ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். இது இப்ப எத்தனை வேர்டா இருக்கு? இந்த நேம் வந்து எத்தனை வேர்டா இருக்கு? இந்த டேபிள் நேம்
இப்படிதான் வைப்பாங்க. ஸ்பேஸ் வராது. ஓகேவா? ஸ்பேஸ்க்கு பதிலா என்ன கொடுப்பாங்க? அண்டர்ஸ்கோர் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இது எத்தனை வேர்டா இருக்கு? 2 வேர்டா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வைக்கிற ஒவ்வொரு காலமும் எப்படிமா இருக்கணும்? நான் வைக்கிற ஒவ்வொரு காலமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா SCID SC நேம் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? அப்பதான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த டேபிளோட காலம் இது அப்படின்னு தெரியும். ஓகேவா? நம்ம ஒரு 1000 லைன் கொரி எழுதுறோம். 1000 லைன் கொரி எழுதும் போது ஒரு 10 டேபிளோட காலம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நான் இந்த காலம் இந்த டேபிளோட காலம் அப்படிங்கறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த நேமிங் கன்வர்ஷன் மெத்தட யூஸ் பண்ணுவாங்க. நேமிங் கன்வர்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னது? எனக்கு டேபிள்ல என்ன நேம் இருக்கோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டரை எடுத்து நான் வைக்க போறேன். ஓகேவா? எனக்கு டேபிள்ல என்ன நேம் இருக்கோ அதுல ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் இப்ப ஸ்டூடெண்ட் காலம் ஸ்டூடெண்ட் டேட்டா சாரி ஐடி டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறேன்னா SC_ID SC_name SC_salary அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? ஓ இது ஸ்டூடெண்ட் கிளாஸ் டேபிளோட காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நேமிங் கன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நான் இப்ப என்ன டேபிள் கிரியேட் பண்ண போறேன்? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அப்ப நான் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னது? கிரியேட் டேபிள் நேம் என்னது? ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஓபன் பிராக்கெட். ஓகேவா? டேபிள் நேம் என்னது? ஸ்டூடெண்ட். அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்கேன்? ஓபன் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம் என்னது? SID அப்படிங்கிற காலம் நேம் கொடுத்திருக்கேன். நான் அப்ப ஐடில என்னதான் ஸ்டோர் பண்ண போறேன்? நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போறேன். அதனால என்ன டேட்டா டைப் கொடுத்திருக்கீங்க? நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். என்ன டேட்டா டைப் கொடுத்திருக்கேன்? நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். நம்பருக்கு பக்கத்துல நான் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஓகேவா? அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? நம்பருக்கு பக்கத்துல நான் அந்த காலம்ல இவ்வளவு ஸ்பேஸ் தான் கொடுக்க போறேன், இவ்வளவு டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறேன் நான் சொல்லலாம், சொல்லாமையும் இருக்கலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அப்புறம் செகண்ட் காலம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கமா கொடுக்கணும். ஓகேவா? ஒரு காலம்க்கு இன்னொரு காலம்க்கு நடுவுல என்ன கொடுக்கணும்? கண்டிப்பா கமா கொடுக்கணும். கமா கொடுக்கலனா எரர் வரும். ஓகேவா? இப்போ செகண்ட் காலம் கமா, நான் செகண்ட் காலம் நேம் என்னது? எஸ் நேம் அப்படிங்கிறது என்னது? ஸ்டூடெண்டோட நேம். எஸ் நேம் அப்படிங்கிறது என்னது? ஸ்டூடெண்டோட நேம். நான் நேம் சேவ் பண்ண போறேன். நான் டேட்டா டைப் என்ன கொடுத்திருக்கேன்? varchar. நான் அதோட ஸ்பேஸ் எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்கேன்? 100. ஸ்பேஸ்ல பிராக்கெட் குள்ள மென்ஷன் பண்ணனும். ஓகேவா? 100 அப்படிங்கற ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? கமா தேர்ட் காலம் என்னது? எஸ் ஃபோன் நம்பர். ஸ்டூடெண்டோட ஃபோன் நம்பர். நான் கண்டிப்பா என்னலாம் சேவ் பண்ண போறேன்? நம்பர் தான் சேவ் பண்ண போறேன். இது ஃபோன் நம்பர் எத்தனை டிஜிட் தான் இருக்கும்? 10 டிஜிட் தான் இருக்கும். அப்ப அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்பேஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் 10 டிஜிட் அப்படின்னு. ஓகேவா? சமா அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் ஜாயினிங். ஓகேவா? எந்த டேட்ல ஜாயின் பண்ணாங்க, எந்த டைம்ல கூட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். அதனால என்ன டேட் டைப் யூஸ் பண்ணிருக்கேன்? டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற டேட் டைப் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? கமா அடுத்த காலம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஸ்கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி என்னது? அவங்க என்ன கோர்ஸ் ஐடி எடுத்துட்டாங்க, என்ன கோர்ஸ் எடுத்துட்டாங்க அதோட ஐடி நான் சேவ் பண்ணனும். அதனால என்ன சொல்லிருக்கேன்? கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டேன். அதோட டேட்டா டைப் என்னது? நம்பர். ஓகேவா? அடுத்தது ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு ஸ்டோர் பண்ணனும். என்ன ஸ்டோர் பண்ணனும்? ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு ஸ்டோர் பண்ணனும். அதனால என்ன கொடுத்திருக்கேன்? டேட் அப்படிங்கிற டேட் டைப் கொடுத்துட்டேன். அடுத்தது ஸ்டூடெண்டோட அட்ரஸ், யாரோட அட்ரஸ் எவ்வளவு பெருசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? லாங் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? லாங் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அடுத்தது ஸ்டூடெண்டோட மெயில் ஐடி. அதனால என்ன கொடுத்திருக்கேன்? மெயில் ஐடி, மெயில் அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? அதோட டேட்டா டைப் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? varchar 2 யூஸ் பண்ணிக்கலாமா? நான் ஸ்பேஸ் லிமிட் வந்து 150 கொடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்தது என்ன? ரிசீவ். ஓகேவா? ரிசீவ் அப்படிங்கிறது நமக்கு 2GB இருக்கலாம், 3GB இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால என்ன கொடுத்திருக்கேன்? clob அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். ஓகேவா? புரியுதா? ஃபைனலா என்ன பண்ண போறேன்? ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைலை நான் எங்கேயோ சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதோட பாத் எனக்கு சேவ் பண்றதுக்கு ஒரு டேட்டா டைப் வேணும். அது காலம் நேம் என்ன வச்சிருக்கேன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற டேட்டா டைப் வச்சிருக்கேன். எஸ் ப்ரொஃபைல் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன clob 4GB. அதுல என்ன சேவ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்? ஆல்பா நியூமரிக். ரிசீவ் சேவ் பண்ணலாமா முடியாதா?
பிடிஎஃப் ஃபார்மட்ஸா இல்ல எப்படின்னு கேக்குறீங்களா? இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெசியூமை ஃபுல்லாவே டைப் பண்ணி இன்சர்ட் பண்ணுவாங்க. அத 4 GB இருக்குல்ல, புரியுதா நான் சொல்றது? நம்ம எப்படி நார்மலா டேட்டாவை இன்சர்ட் பண்றோமோ அதே மாதிரி அந்த காலம்ல ரெசியூமை டைப் பண்ணிடுவாங்க. பர்టిక్యులர் காலம்ல அந்த ரெசியூமை ஸ்பேசிங் அப்படியே எடுத்துக்குவோம். ஓகேவா? அது அப்படியே ஒரு பேராகிராஃபா காமிக்கும் ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஓகேவா? சரியா? அப்ப என்னது, நான் ப்ரொஃபைலோட பாத்த ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம்? v ஃபைல் அப்படிங்கற டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? நான் எப்படி கொடுத்திருக்கேன்? இப்போ லாஸ்ட்ல முடிக்கும்போது க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? ஓபன் பண்ண பிராக்கெட் என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். வித் என்ன பண்ணணும்? செமிகோலன் மஸ்ட். செமிகோலன் மஸ்ட். ஓகேவா? இப்போ நான் எப்படி டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன்? கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ஓபன் பிராக்கெட், some columns denote பண்ணிருக்கேன், க்ளோஸ் பிராக்கெட் வித் செமிகோலன். ஓகேவா? ஈச் காலம்க்கு நடுவுல என்ன இருக்கணும்? கமா இருக்கு. ஓகேவா? சரி, இது வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன பண்ண போறேன்? டேபிளை கொரி பண்ணிட்டேன். டேபிளுக்கு நான் என்ன எழுதிட்டேன்? கொரி எழுதிட்டேன். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு இப்போ என்ன பண்ண போறேன்? எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு? டேபிள் ஸ்டூடண்ட் கிரியேட்டட். டேபிள் எனக்கு என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்க்கலாம்? மேல ஸ்டார் ஸ்டூடண்ட். ஓகேவா? டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா? டேபிள்ல காலம்ஸ்லாம் இருக்கா? டேட்டாஸ் ஏதாவது இருக்கா? டேட்டாஸ் யார் தான் இன்சர்ட் பண்ணணும்? நம்ம தான். ஓகேவா? புரியுதா? டேபிள் எப்படி கிரியேட் பண்ணனும் புரியுதா? டேபிள் கிரியேட் பண்ணனும்னா என்ன மஸ்ட்? டேட்டா டைப் மஸ்ட். ஓகேவா? சரி, வீடியோ மாதிரி சும்மா இமேஜ் வீடியோலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் இப்போ ஸ்டோர் பண்ண போறது இல்ல, அதனால நான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? நான் அதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டோட இருக்கணும்னு இல்ல, பக்கத்துல கூட நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்டாண்டர்ட் நான் ஒரே லைன்ல கூட நீங்க கொடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒவ்வொரு லைன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்க்க கொஞ்சம் கிளியரா இருக்குமே உங்களுக்கு. கூட அந்த கோடிங்க கூட சொல்லுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புரியல. ஒவ்வொரு காலம் நடுவுலயும் ஸ்பேஸ் கமா கொடுக்கணுமான்னு கேக்குறீங்களா? நாட், நோ நீட். ஓகேவா? கமா பக்கத்திலே நீங்க கொடுத்துக்கலாம். கமா பக்கத்திலே கொடுத்துக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? நான் டேட்டா அனலிஸ்ட் எஸ்கியூஎல் மட்டும் கத்துக்கிட்டு எல்லாரும் ஊர் வழக்கமே டேட்டா அனலிஸ்டா வேணும். பைத்தான் தான் படிக்கணும். டேட்டா சயின்ஸ் படிக்கணும். டேட்டா அனலிஸ்ட் இல்லையா? டேட்டா அனலிஸ்ட் என்னன்னு தெரியல.
டேட்டா சயின்ஸ் கேக்குறியா டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர்னு ஒரு டொமைன் தனியா இருக்கா இது யாரு கதையா விட்டுட்டு இருக்கீங்க டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் சொல்லுவாங்களா இன்ஜினியரிங் இல்ல மேம் டேட்டா இன்ஜினியரிங் தெரியலடா டேட்டா அனலிஸ்ட் நான் இருக்காங்க எங்க ஆபீஸ்லயே டேட்டா இன்ஜினியர்னு ஒரு டொமைன் இருக்காங்க அதான் அவங்க சொல்ற மாதிரி டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர்னு மேபி சொன்னாலும் சொல்லலாம் எஸ்கியூலுக்கு மட்டும் எடுப்பாங்க சில கம்பெனில எடுப்பாங்க எஸ்கியூல் மட்டும் தெரிஞ்சவரை எடுப்பாங்க பயப்படாத இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு சரி ஓகே நோட் பண்ணிட்டீங்களா அவங்க நல்ல பெரிய ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லுங்க அது ஒரு பேங்கிங் செக்டர் நோட் பண்ணிட்டீங்களா சரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க பார்க்கலாம் கஸ்டமர் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க கஸ்டமர் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க அதுல என்ன இருக்கணும்னா கஸ்டமர் நேம்னு ஒரு காலம் இருக்கணும் சிட்டின்னு ஒரு காலம் இருக்கணும் கஸ்டமர் நேம்னு ஒரு காலம் இருக்கணும் சிட்டின்னு ஒரு காலம் இருக்கணும் அவ்வளவுதான் சிட்டின்னு ஒரு காலம் இருக்கணும் கஸ்டமர் டேபிள் நேம் கஸ்டமர் காலம் நேம் கஸ்டமர் நேம் இன்னொரு காலம் நேம் சிட்டி ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் கிரியேட் பண்ணுங்க டேபிள் கஸ்டமர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்ப்பா காலம் நேம் என்ன இருக்கணும்னா கஸ்டமர் நேம்னு ஒரு காலம் நேம் இருக்கணும் சிட்டின்னு ஒரு காலம் நேம் இருக்கணும் அப்படியே கிரியேட் பண்ணி எனக்கு சாட்ல அனுப்புங்க பார்க்கலாம் கிரியேட் பண்ணியாச்சா கிரியேட் பண்ணியாச்சா என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அப்படியே கிரியேட் டேபிள் டேபிள் நேம் என்னது அப்புறம் என்ன வரும் ஓபன் பிராக்கெட் கஸ்டமர் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா நான் என்ன சொன்னப்போ கஸ்டமர் நேம் ஓகேவா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் என்ன வச்சிருக்கேன் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ டேட்டா டைப் என்ன அப்புறம் சிட்டி இப்படியே நான் நம்பர் to space அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் டேபிள் கிரியேட் ஆயிடுமா இல்ல செமிகோலன் போடுவாங்க 100 கிட்ட ஒரு செமிகோலன் ஏன் 100 கிட்டனா செமிகோலன் போடுவோம் இஷ்டத்துக்கு சொல்லாத சிபியா டேபிள் முடிக்கும்போது தான் செமிகோலன் போடணும் ஓகேவா காலம்க்கு பக்கத்துல என்ன போடணும்னா கமா போடணும்
என்ன சொன்னேன் உங்கள்ட்ட டேபிள் தானே கிரியேட் பண்ண சொன்னேன் இல்ல v ஃபைல் வந்து சேவ் அந்த மாதிரி பாத் ஃபைல வந்து சேவ் பண்றதுக்கு அது டேட்டா டைப் யூஸ் பண்ணி நீங்க பாத் வேற ஆட் பண்ணிக்கலாம் என்ன கன்ஃபியூஷன் v ஃபைல்ங்கிறது எதுக்காக கேக்குறீங்களா அது வந்து நம்ம ஏதாவது அந்த மாதிரி காலம் ஏதாவது பார்த்து சேவ் பண்ணணும்னா ஓகேவா நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு வீடியோஸ்லாம் இருக்குன்னா அந்த பார்த்து ஒரு காலம் ஆட் பண்றோம் சோ அதுக்கு வந்து ஃபுல்லா லிஸ்ட் ஆஃப் பார்ட் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் வந்து v பார்ட் சரி கிரியேட் ஆயிடுமா டேபிள் கிரியேட் ஆயிடுமா டேபிள் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா எதுக்காகப்பா நான் வேர் கேர் யூஸ் பண்ணாலும் எனக்கு அதான் ஸ்டோர் ஆக போகுது கேர் யூஸ் பண்ணாலும் எனக்கு அதான் ஸ்டோர் ஆக போகுது ஓகேவா சரி நான் இப்ப என்ன பண்ண போறேன் டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன் ஓகேவா இது நான் இப்ப இன்சர்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல நான் ஒரு கான்செப்ட் எடுக்க போறேன் அதனால நான் ஜஸ்ட் இன்சர்ட் பண்றேன் நீங்க கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு டேட்டாவை என்ன பண்ண போறேன் இன்சர்ட் பண்ண போறேன் இன்சர்ட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்னதுப்பா கஸ்டமர் ஓகேவா கஸ்டமர் டேபிள்ல எத்தனை காலம் இருக்கு ஓகே நான் இப்ப என்ன பண்றேன் என்ன பண்ண போறேன் சரண் அப்படின்னு ஒரு நேம் இன்சர்ட் பண்ண போறேன் இந்த காலம்க்கு இது கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிற காலம் அடுத்தது சிட்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டிஎன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் சும்மா கொடுத்துக்கலாம் ஓகேவா என்ன சென்னை கொடுத்துக்கலாமா சிஹெச்ஐஎஃப் ஷார்ட்டா one minute values அப்படின்னு வரும் ஓகேவா இங்க என்ன வரணும் values அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு ஒன் ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு எந்த டேபிள் இது இன்சர்ட் ஆயிருக்கோ கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள் ஓகேவா காலம் நேம் தராம கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கிளியரா ஜஸ்ட் இப்போ ஒரு சினாரியோ சொல்ல போறேங்கிறதுக்காக ஓகேவா அதே மாதிரி ஒரு 4 ரோ இன்சர்ட் பண்ணிக்கிறேன்ப்பா ஓகேவா இப்போ என்ன இன்சர்ட் பண்ண போறேன் இப்போ எல்லா ரோவையும் நான் இன்சர்ட் பண்ண போறேன் ஓகேவா பண்ணலாம் மொத்தமாவும் நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணீங்கனாலும் எல்லா ரோவும் இன்சர்ட் ஆகும் ஏன்னா நம்ம தான் ஒவ்வொரு லைனுக்கு என்ன கொடுத்துருக்கோம் செமிகோலன் கொடுத்துருக்கோம்ல சொல்லுவேன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஓகேவா இப்போ எனக்கு எத்தனை ரோ இன்சர்ட் ஆயிருக்கும் 5 ரோ இன்சர்ட் ஆயிருக்கு ஓகேவா சரி இப்போ டேபிள் எப்படி query பண்ணி பார்க்கலாம் கஸ்டமர் ஓகேவா டேபிள் நேம் என்னது கஸ்டமர் பிடிச்சா
ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு கஸ்டமர் டேபிள்ல நான் என்ன பண்ண போறேன், query பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லா டேட்டாவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நமக்கு இப்போ எத்தனை காலம் இருக்குமா? 2 columns 5 rows இருக்கு. சரி, நான் இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன், அதுக்கு நீங்க query எழுத போறீங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டு கஸ்டமர் அப்படின்னு ரெண்டு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? டேபிளுக்கு எப்படி அலைஸ் நேம் வைக்கணும்னு சொல்லனா சொல்லல. காலம்க்கு எப்படி அலைஸ் நேம் வைக்கணும்னு சொல்லனா சரி, காலம்க்கு எப்படி அலைஸ் நேம் வைக்கணும்னு சொல்லனா எப்படி அலைஸ் நேம் வைப்பீங்க? as ன்னு கொடுப்பீங்க. சரியா? ஓகேவா? இப்போ எப்படி அலைஸ் நேம் கொடுப்பீங்க? as அப்படின்னு கொடுப்பீங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ண போறேன்ப்பா. நல்லா கவுனி, நீ தான் query எழுத போற. ஓகேவா? செலக்ட் பண்ண போறேன். எங்க இருந்து செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எந்த காலமை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிற காலமை செலக்ட் பண்ண போறேன். ஓகேவா? கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிற காலமை செலக்ட் பண்ண போறேன். ஓகேவா? காலம் இது வந்து காலம், கரெக்டா? செலக்ட் ஃப்ரம் எங்க இருந்து? கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து. கரெக்டா? எந்த டேபிள்ல இருந்து? கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து. ஓகேவா? இப்போ எனக்கு எந்த காலம் மட்டும் செலக்ட் ஆகும்? இது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது என்னது? காலம் நேம். இதுக்கு எப்படி அலைஸ் நேம் கொடுக்கலாம்? சரி, நான் இப்போ என்ன பண்றேன், இந்த நேமே காப்பி பண்ணி இங்க என்ன கொடுக்க போறேன், அலைஸ் நேம் கஸ்டமர் நேம் அண்டர்ஸ்கோர் 1 அப்படின்னு கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன், இதுல என்ன கஸ்டமர் நேம் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த காலமோட அலைஸ் நேம் என்னது? இந்த காலமோட அலைஸ் நேம் என்னது? 1, கஸ்டமர் நேம் 1. ஓகேவா? இப்போ எனக்கு என்னென்ன அவுட்புட்ல வரும்? கஸ்டமர் நேம் 1 தான் அவுட்புட். இது வந்து டெம்பரரியா, நம்ம எப்பலாம் அந்த query எக்ஸிக்யூட் பண்றோமோ அப்பலாம் நமக்கு என்ன வரும், இந்த காலம் நேம் கஸ்டமர் நேம் 1 தான் வரும். ஓகேவா? இது வந்து டேபிளுக்கு அலைஸ் நேம் கொடுக்கிற மெத்தட். ஓகேவா? இது சாரி, காலம்க்கு அலைஸ் நேம் கொடுக்கிற மெத்தட். இது எதுக்கு? காலம்க்கு அலைஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னா as அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் டேபிளுக்கு அலைஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னா, டேபிளுக்கு அலைஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னா டேபிள் நேம் ஸ்பேஸ் நான் a கொடுத்தா போதும். என்னது? டேபிள் நேம் ஸ்பேஸ் நான் என்ன கொடுக்கணும்? a கொடுத்தா போதும். புரியுதா? டேபிளுக்கு நான் அலைஸ் நேம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? டேபிள் நேம் ஸ்பேஸ் நான் அந்த அலைஸ் நேமை கொடுத்தா போதும். டேபிள் நேம் ஸ்பேஸ் நான் அந்த அலைஸ் நேமை கொடுத்தா என்ன ஆயிடும், அது டேபிளுக்கான அலைஸ் நேமா மாறிடும். புரியுதா? இப்போ நான் அந்த query எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாது? ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? கஸ்டமர் அப்படிங்கிறது என்னது? டேபிள் நேம். கரெக்டா? இப்போ நான் காலம்க்கு அலைஸ் நேம் கொடுத்தேன் இல்லையா, காலம்க்கு என்ன கொடுத்த அலைஸ் நேம் கொடுத்தேன்? as அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து அலைஸ் நேம் கொடுத்தேன். அதே மாதிரி நான் ஒரு டேபிளுக்கு அலைஸ் நேம் கிரியேட் பண்ணனும்னா asங்கிற கீவேர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஸ்பேஸ் அந்த அலைஸ் நேம் கொடுத்தா போதும். டேபிள் நேம் அலைஸ் நேம்ல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஸ்பேஸ் அலைஸ் நேம் தான் a. அலைஸ் நேம் நான் ஏன்னு வச்சிருக்கேன், அந்த டேபிளோட நேம் ஏன்னு மாறிடணும். ஆமா, மாறிடுச்சு. ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? அலைஸ் நேம் நான் வச்சிருக்கேன், இந்த டேபிளுக்கு நான் அலைஸ் நேம், ஜஸ்ட் அலைஸ் நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் சொல்ற மாதிரி query எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, கஸ்டமர் டேபிள 2 வாட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? கஸ்டமர் டேபிள 2 வாட்டி யூஸ் பண்ணணும். அதுக்கு 2 அலைஸ் நேம் வச்சுக்கணும். ஒரு கஸ்டமர் டேபிளுக்கு a ன்னு அலைஸ் நேம் வச்சுக்கணும், இன்னொரு கஸ்டமருக்கு b, இன்னொரு கஸ்டமர் டேபிளுக்கு b ன்னு அலைஸ் நேம் வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு காலம் வந்து எனக்கு a டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும், ஒரு கஸ்டமர் நேம் வந்து எனக்கு a டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும். அந்த காலம்க்கு a டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகுது எனக்கு ஒரு காலம், அந்த காலமோட அலைஸ் நேம் எனக்கு கஸ்டமர் நேம் 1 ன்னு இருக்கணும். ஓகேவா? b கஸ்டமர் டேபிள்ல இருந்து எனக்கு ஒரு காலம் செலக்ட் ஆகுது இல்லையா, கஸ்டமர் நேம், அந்த காலம்க்கு அலைஸ் நேம் கஸ்டமர் நேம் 2 அப்படினு இருக்கணும். ஓகேவா? புரியுதா? இந்த லாஸ்டா சொன்னீங்க அத வந்து எப்படின்னா ஒரு கஸ்டமர் எனக்கு கஸ்டமர் அப்படினு ஒரு டேபிள் தான் இருக்கு. ஓகேவா? ஃப்ரம்ல வந்து எனக்கு கஸ்டமர் டேபிள 2 வாட்டி யூஸ் பண்ணனும். ஒரு டேபிள் 1 கஸ்டமர் டேபிள் 2 ரெண்டு டேபிள் இருக்குனா இல்லையா?
என்கிட்ட டேபிள் இருக்கு. என்கிட்ட இருக்கிற டேபிள் என்னது? கஸ்டமர்னா என்கிட்ட டேபிள் இருக்கு. அந்த டேபிள ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுங்க. ரெண்டு அலைஸ் நேம் வைங்க. ஒரு வாட்டி A ன அலைஸ் நேம் வைங்க, இன்னொரு வாட்டி B ன அலைஸ் நேம் வைங்க. A டேபிள்ல இருந்து எனக்கு கஸ்டமர் நேம் காலம் செலக்ட் ஆகணும். B டேபிள்ல இருந்து கஸ்டமர் நேம் காலம் செலக்ட் ஆகணும். அந்த கஸ்டமர் நேம் காலத்துக்கு A டேபிள்ல இருந்து ஒரு கஸ்டமர் நேம் காலம் செலக்ட் ஆகுதுல, அதோட அலைஸ் நேம் கஸ்டமர் நேம் 1 ன்னு வைக்கணும். B காலம்ல B டேபிள்ல இருந்து ஒரு கஸ்டமர் நேம் செலக்ட் ஆகுதுல, அதுக்கு கஸ்டமர் நேம் 2 அலைஸ் நேம் வரும். ஓகேவா? இத பண்ணு. நான் புரியாத மாதிரியே உட்கார்ந்திருக்க. ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ண வேணாம். ஒரே டேபிள்ல ரெண்டு வாட்டி அலைஸ் நேம் கொடுத்துக்கோ. ஆமா, கோடிங்ல சேஞ்சஸ் பண்ணனும். லைட்டா சேஞ்சஸ் பண்ணனும். கஸ்டமர் டேபிள்ல எனக்கு ரெண்டு வாட்டி வரணும். ஓகே. கஸ்டமர் அலைஸ் நேம் A கொடுக்கணும் ஒரு வாட்டி, அலைஸ் நேம் B ன்னு ஒரு வாட்டி கொடுக்கணும். ஆமா, கொடுத்துட்டு கஸ்டமர் A டேபிள்ல இருந்து எனக்கு கஸ்டமர் நேம் காலம் செலக்ட் ஆகி அதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுங்க. B டேபிள்ல இருந்து கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுங்கன்னு சொல்லு. ஆமா ஆமா. என்னடா அதுக்கப்புறம் கமா போட்டுக்கலாமா? அடுத்த பேர் வைக்கணுமா? அடுத்த பேர் வைக்கணும்னா காலம் நேம்க்கு ஒரு கமா போட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போடு, என்னதான் பண்றீங்க பாப்போம். புரியுற மாதிரி தயவு செஞ்சு எழுது. வேணும்னே இந்த புரியாத லாங்குவேஜ்லாம் எழுதலாம் போதா வாங்கிடுவேன். சீக்கிரம் சீக்கிரம், மணி ஆயிடுச்சு. கிளாஸ் எனக்கு இருக்கு. சரி, கொரி சொல்லுங்க. அப்ப இந்த select A customer name as customer name 1 comma B customer name as customer name 2. Okay, okay. From customer A, customer space A, comma customer space B. Correct தான். இந்த ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஓகேவா? சரி, நான் வேற யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? சரிங்களா? மேக்ஸிமம் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. என்ன அப்படிதான் யூஸ் ஆபீஸ்ல தான் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. நீங்க ரெண்டு குறியா எழுதிருக்கீங்க. நான் அது ஒரு குறியில அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பட் இதுக்கு ஒரு ரிசல்ட் வேற வருமா? ஆமா, இதுக்கு தனியா ரிசல்ட் வரும், அதுக்கு தனியா ரிசல்ட் வரும். நான் சொல்றேன். ட்ரை பண்ணலையா? ஏன் என்னாச்சு? ஒரு 2 மாசத்துக்கு சொன்னதே நல்லா ஞாபகம் வச்சிருந்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதே. வேற கேர்ள்ஸ், வாட் ஹேப்பன்? சும்மா ட்ரை பண்ணத எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆன்லைன்ல யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களாப்பா? என்ன சொன்னனாவது புரிஞ்சுச்சா? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே ட்ரை பண்ணாமே இருக்க வேண்டியதான். சரி, நான் என்ன இப்ப ரெக்யர்மெண்ட் என்ன சொன்னேன்? நான் ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? கஸ்டமர் டேபிள் யூஸ் பண்ணணும்னு. கஸ்டமர் டேபிளுக்கு என்ன அலைஸ் நேம் வைக்கணும்னு? A ன அலைஸ் நேம் வைக்கணும். ஓகேவா? A ன அலைஸ் நேம் வச்சிட்டேன். ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட். இந்த கஸ்டமர் டேபிள் A ல இருந்து எனக்கு என்ன காலம் செலக்ட் ஆகணும்? கஸ்டமர் நேம் செலக்ட் ஆகணும். எங்க இருந்து செலக்ட் ஆகணும்? Aங்கிற டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும். அப்போ
எந்த டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும் எனக்கு ஏங்கற டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும் a டாட் கஸ்டமர் நேம் a டாட் கஸ்டமர் நேம் அந்த கஸ்டமர் நேம்க்கு என்ன வைக்கணும்னு சொன்னா அலைஸ் நேம் வைக்கணும் என்ன வைக்கணும் அலைஸ் நேம் வைக்கணும் என்ன அலைஸ் நேம் வைக்கணும் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் 1 அப்படிங்கற அலைஸ் நேம் வைக்கணும் வச்சிட்டேனா முடிஞ்சிடுச்சா சரி செகண்ட் ரெக்யர்மென்ட் என்ன சொன்னேன் சேம் டேபிளை யூஸ் பண்ணிக்கங்க என்ன சொன்னேன் சேம் டேபிளை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணிக்கங்க சொன்னா அலைஸ் நேம் மட்டும் மாத்திக்கோங்கன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் அலைஸ் நேம் மட்டும் மாத்திக்கங்க அப்ப அலைஸ் நேம் இங்க என்னன்னு மாத்திக்கலாம் b ன்னு மாத்திக்கலாம் இப்போ எனக்கு இன்னொரு காலம் எங்க இருந்து செலக்ட் ஆகணும்னு சொன்னேன் b டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும் எந்த டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும் b டேபிள்ல இருந்து செலக்ட் ஆகணும் ஓகேவா அப்போ b டேபிள்ல இருந்து எனக்கு என்னதான் செலக்ட் ஆகணும் கஸ்டமர் செலக்ட் ஆகணும் ஓகேவா என்ன நேம் தான் செலக்ட் ஆகணும் கஸ்டமர் நேம் தான் செலக்ட் ஆகணும் அதுக்கு அலைஸ் நேம் என்ன கொடுக்கணும்னு சொன்னேன் அந்த காலம் அலைஸ் நேம் என்ன கொடுக்கணும் கஸ்டமர் நேம் அப்ப என்ன சொன்னேன்ட்டு எனக்கு எதுக்கு அலைஸ் நேம் சேம் என்ன சொன்னேன்னு புரியுதா எனக்கு ஒரே டேபிள நான் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணி அலைஸ் நேம் கொடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து ஒரு காலமை செலக்ட் பண்ணி எடுத்துப்பேன் செகண்ட் டேபிள்ல இருந்து ஒரு காலமை செலக்ட் பண்ணி எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து நான் காலமை செலக்ட் பண்ணனும் அப்படினா a டாட் அலைஸ் நேம் என்ன கொடுத்திருக்கணும் அந்த காலம் நேம் டாட் அந்த டேபிள் நேம் டாட் காலம் நேம் கொடுக்கணும் செகண்ட் டேபிள்ல என்ன அலைஸ் நேம் கொடுத்திருக்கணும் அந்த அலைஸ் நேம் டாட் காலம் நேம் கொடுக்கணும் ஓகேவா புரியுதா புரியுதா எனக்கு என்ன ஆயிடுச்சு ரெண்டுத்துக்கும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் வந்திருக்கு ஓகேவா ரெண்டுத்துக்குமே எனக்கு என்னதான் வந்திருக்கும் ஒரே ரிசல்ட் தான் வந்திருக்கு ஏன் ஒரே டேபிள் தான் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா இப்போ இதுல போய் நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா எனக்கு இன்னும் என்ன இருக்கு எனக்கு ஏ டேபிள்ல இருந்து சிட்டின்னு ஒரு காலம் இருக்குல்ல அந்த சிட்டி வேர்ல போயிட்டு நான் என்ன சொல்லிக்கலாம்னா ஏ டேபிள்ல இருந்து சிட்டிங்கிற காலம் பி டேபிளோட சிட்டி காலமோட ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ரெக்கார்டை மட்டும் கொண்டு வா ஏ டேபிள்ல சிட்டி காலம் இருக்கு பி டேபிள்ல சிட்டி காலம் இருக்கு ஓகேவா அந்த ஏ டேபிளோட சிட்டி காலம் பி டேபிளோட சிட்டி காலத்தோட ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஈக்குவலா எந்தெந்த டேட்டாலாம் இருக்கோ அந்த டேட்டாக்கு எனக்கு என்ன அவுட்புட் வரணும் கஸ்டமர் நேம் அவுட்புட்டா வரணும் ஓகேவா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு ஆமா எதுதெல்லாம் மேட்சா இருக்கோ மேட்ச் ஆனதுக்கு மட்டும் எனக்கு ரெக்கார்டை கொண்டு வா நான் சொல்றேன் புரியுதா எங்க ஸ்டார்டிங் ஏனா செலக்ட் எப்போதுமே பக்கத்துல என்னன்னா டேபிள் நேம் தான் இருக்கும் செலக்ட் பக்கத்துல டேபிள் நேம் இருக்குறமா காலம் நேம் ஓகேவா கால் நான் சொல்றேன் அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நான் சொல்லுவேன் எடுக்க முடியல நல்லா உங்களுக்கு அந்த புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க பாத்துக்கலாம் ஓகேவா ரெக்கார்டிங் செக்ஷன் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்தோனே இது திருப்பி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகேவா புரியுதா இதுதான் நீ எழுதிருக்க கொரியில இருக்கு புரியுதா அப்ப அந்த கொரி புரியுதா சரி ஓகேவா நான் பார்த்துட்டு அது இன்னும் வித்தியாசமா இருக்கு வேற எக்ஸ்பிளோர் பண்ணலாம் சரி ஓகே இல்ல ஏன்னா நல்ல வார்த்தையே வராதா சரிப்பா கிளாஸ் ஓவர் ஏதாவது டவுட் இருக்கா ஆர்டர் பை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்ப்பா அசெண்டிங் ஆர்டர் ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா என்ன கதைனே புரிய மாட்டேங்குது பவன்யா இதுல லெஸ் தென் யூஸ் பண்ணிக்கலாம் லெஸ் தென் அது ஏதாவது டேட்டா அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த டேபிள்ல நம்பர் டேட்டா ஏதாவது ஓகேவா புரியுதாப்பா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பவன்யா எதுக்குமா நோமா நோ மேம் நினைச்சிருக்கேன் புரியலையா அன்மியூட் பண்ணி டவுட் இல்லன்னு சொன்னேன்
என்னப்பா புரியல? டவுட் இல்லைன்னு சொன்னாங்க. நோ டவுட் அப்படின்னு. ஓகே, புரியுதாப்பா? சொன்னது புரியுதா? எஸ் மேம். ஓகே, இது யாரு நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கான்னு கேக்குறது யாரு? நேம் என்னன்னு சொன்னாதான் நல்லா சொல்ல முடியும். Who is that?